सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। अखंडानंद संबोधः वंदनाद्यस्य जायते गोविंदं तमहं वंदे चिदानंदतनुं गुरुम्। सर्व वेदांत सिद्धांत सार संग्रहம் அப்படின்றோம். அதுல வேதாந்தத்தினுடைய ஆரம்ப நிலையை சொல்லக்கூடியதான ஒரு கிரந்தத்துல இருக்கும். ஆரம்ப நிலையில இருக்கும். வேதாந்தத்துக்கு அதிகாரியார் யார் வேதாந்தம் படிக்க வரலாம் அப்படின்றது முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிஞ்சாதானே உள்ள வர முடியும். இந்த புத்தகம் நம்ம படிக்க போறோம்னா நம்ம எலிஜிபிள் டு அட்டெண்ட் தட் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ அட்டெண்ட் பண்ணா எனக்கு என்ன குவாலிபிகேஷன் அப்படின்னு கேட்டோம். வேதாந்தத்துக்குள்ள போகணும்னா எனக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்கணும், எந்த குவாலிபிகேஷன் இருந்தா நான் வேதாந்தத்துக்குள்ள வர முடியும் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும். ஆகையினால சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் அப்படின்னு ஒரு 6 குவாலிட்டி இருக்குப்பா. மனசை அடக்க தெரியணும், இந்திரியத்தை அடக்க தெரியணும், எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளக்கூடிய திதிக்ஷை வரணும். அதற்கு பிறகு எல்லாரோடையும் அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கணும். எல்லார்கிட்டையும் ஓரளவுக்கு தான் வித்வான், யாருகிட்டையும் ஓவர் அட்டாச்மெண்டே கிடையாது. யார் இருந்தாலும் சரி, இல்லைன்னா அவர் இருந்தா ஓகே, இல்லைன்னா ஓகே, இதுதான் ஆட்டிடியூடா இருக்கணும். இதுக்கு பேர் உபாரட்டின்னு பேரு. கொஞ்சம் சன்னியாசி பென்ட் ஆஃப் மைண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ரத்த, குரு வாக்கியத்திலையும் வேதாந்தத்திலையும் ஒரு அத்தியந்தமான ஒரு ஸ்ரத்த, அசைக்க முடியாத நம்பிக்கை. உலகமே வந்து எதிர்த்தாலும் சரி, எங்க குடும்பமே வந்து எதிர்த்தாலும் சரி, வேதாந்தம் வேதாந்தத்துலதான் நான் இருப்பேன் அப்படின்னு அந்த குரு வேதாந்தத்தினுடைய வாக்கியத்திலையும் குருவனுடைய வாக்கியத்திலையும் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இல்ல அதீதமான நம்பிக்கை இருக்க வேண்டும். அதுக்கு பேர் ஸ்ரத்தா. அதுக்கப்புறம் சமாதானம், எது கேட்டாலும் ஒன் பாயிண்டட் மைண்டோட தான் கேட்பேன் அப்படின்னு ஒரு விதையை வளர்த்து கொள்ள வேண்டும். சமாதானம் அப்படின்னு பேர் இருக்கு. இப்படி இந்த 6 குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொன்னார். இதுல சமம் என்று ஆரம்பிக்கிற முதல் குவாலிட்டி. சமம்னா என்ன சார்? ஜெனரலா அப்படி போய் மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னா மைண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி கண்ட்ரோல் ஆகும் இல்லையா? சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, பட் பிராக்டிக்கல் இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்ததுனால நிறைய ஸ்லோகங்கள், ஒரு 70 ஸ்லோகங்கள் சமத்தை பத்தி எழுதினார். அதுல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சமத்துல சொன்ன விஷயத்தை இவர் முடிக்க இது வரைக்கும் நாம பார்த்தது 123 ஸ்லோகங்கள். 123வது ஸ்லோகம் போன கிளாஸ் பார்த்தோம். காயாயிவ சர்வதா வாசஹ பிரம்ம வித்விஷ்டஹ ஸ்திதிஹி, அது வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது 124வது ஸ்லோகம். யத்யத் உக்தம் ஞான சாஸ்திரே ஸ்ரவணாதிகமேஷு யஹ நிரதஹ கர்மதீஹீனஹ ஞானநிஷ்டஸ்த ஏவ ஹி. நாம இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகம். அதுக்கு முன்னாடி எந்த கான்டெக்ட்ல மறந்துட்டோம் இல்லையோ, நடுவுல ஒரு வாரம் ஆச்சு. ஆகையினால சமாதத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது 110வது ஸ்லோகத்துல அவர் என்ன சொன்னாரு? சித்த பிரசாதம் வேணுமே ஆனால் இல்லையா, அந்த எது இருந்தால் சித்த பிரசாதம் வருமோ அது வேணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். அவர் என்னதான் மனப்பிரசாதா எஸ் சத்வே எதபாவே நசித்யே. 104வது ஸ்லோகத்துல சொன்னார். மனப்பிரசாதா அப்படின்னா மனதின் தெளிவு இல்லையா, அது எப்படி ஏற்படும் அப்படின்னா எஸ் சத்வே எதபாவே, எது இருந்தால் மனத்தெளிவு ஏற்படுமோ, எது இருந்தால் எது இல்லை என்றால் மனத்தெளிவு ஏற்படாதோ அதை கூறுகிறேன் அப்படின்னு சொன்னார். இது இருந்தாதான் மனப்படும். காப்பியில சர்க்கரை இருந்தா காப்பி திதிக்கும், சர்க்கரை இல்லைன்னா காப்பி திதிக்காது இல்லையா? அன்மயமா சொன்னோம்னா திதிப்புக்கு காரணம் சர்க்கரை. வெதிவேகமா சொன்ன சர்க்கரை இல்லையோ இல்லையோ அதனாலதான் திதிக்கல அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி மனத்தெளிவு வேணும்னாக்க எது இருந்தால் மனத்தெளிவு வருமோ
எது இல்லைன்னா உங்களுக்கு மன தெளிவே இல்லாது, எப்ப பார்த்தாலும் டிப்ரெஷன்ல இருக்க வேண்டியதுதான், எதையாவது நினைப்பு அப்படின்னு இருக்கக்கூடியதான விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சார். அதை எப்படி சொன்னார் அப்படின்னா, ஒரு 18 குவாலிட்டி கொடுத்தார் நமக்கு. பிரம்மச்சரியம், அஹிம்சை, சகல பிராணிகளிடத்திலும் தயை, அப்புறம் கோணல் இல்லாம அவக்கரத்தா நேர்மையா இருக்கணும், அப்புறம் விஷயங்களில் ஆசையற்று இருக்க வேண்டும், அப்புறம் பியூரிட்டி இருக்கணும், அப்புறம் தம்பம் இருக்கக்கூடாது, சத்தியத்தை பேசணும், மமத்தை இருக்கக்கூடாது, ஸ்திரமாக இருக்க வேண்டும், அபிமானத்தை தவிர்க்க வேண்டும் இல்லையா, ஈஸ்வரனை தியானம் செய்வதிலேயே இருக்க வேண்டும், பிரம்ம வித்துக்களோடையே கூட இருக்கணும் அப்படின்னு 13 பார்த்தோம் நம்ம. இன்னும் 14வது இன்னைக்கு பார்க்க வேண்டியது என்ன, ஞான சாஸ்திரம் ஒண்ணுத்துலதான் ஈடுபடணும் அப்படின்னா. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் இது. நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் ஆச்சாரியா, ஞான சாஸ்திரத்துல மட்டும்தான் ஈடுபடணும். பாக்கிய சாஸ்திரங்கள்லாம் இவ்வளவு நாள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஏனியா இருந்தது, சும்மா ஏனிலேயே உட்கார்ந்து இருக்க முடியாது. ஏனி வந்தாச்சுன்னாக்கா அந்த ஏனியை தாண்டி மேல ஏறதுக்கு என்ன வழியோ அதான் பார்க்கணும். ஆகையினால ஞான சாஸ்திரத்திலேயே இருக்கணும். இன்னொன்னு, சுக துக்கங்களை சமமா பார்க்கணும். வேதாந்தத்துக்கு வந்தாச்சுன்னு வச்சுங்க, என்ன அவ வந்து டயபிட்டிஸ்னா வரதான் வரும், இது என்ன கதையா இருக்க, வராம வரட்டும், என்ன இப்போ அதுக்காக கவலைப்படுறதுன்றதெல்லாம் கிடையாது. அது சரீரம் தானே, அது போறோம், சீக்கிரம் போறதுக்கு பகவான் கொடுக்குறாரு, நமக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. அப்படி பாரு, சுகம் துக்கம் இது ரெண்டுத்தையும் சமமாக பார்க்கணும் இல்லையா. பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு சார் அப்படின்னா, அப்படியா ஓகே அதேதான் சார், போயிட்டா சார் ஓகே, என்ன பண்ண முடியும், இதுதான் ஆட்டிடியூட் இருக்கணும். இந்த ஆட்டிடியூட் வரணும். இதுதான் சமமா பாக்குறது, சுகமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் சமமா இருக்கணும். அப்புறம் இன்னொன்னு முக்கியமானது ஒண்ணு சொல்ற, பகுமானத்துல ஆசக்தி இல்லாம இருக்கணும். என்ன சார், யாராவது பிரைஸ் சொன்னாக்கா இப்ப எப்படி இருக்கு அப்படின்னாக்கா அசல் வெளியிறார்கள் இல்ல எல்லாரும், சார் நீங்க ரொம்ப ப்ரொஃபசர் என்னமா படிச்சிருக்காரு சார்னு சொன்னா சந்தோஷப்படுகிறார்கள். மரியாதை கொடுத்தாங்கனாக்கா அதனால இவர்கள் நெகிழ்ந்து போகிறார்கள், பாராட்டுக்கு ஆசைப்படுகிறார்கள். எப்போது பாராட்டு விழா நடத்துவானா அப்படின்னு இந்த அரசியல்வாதிகள்லாம் பார்த்துட்டே இருக்காங்க இல்லையா. நம்மளை பார்த்து எல்லாரும் பாராட்டணும், நமக்கு விழாக்கள் நடத்தணும். சினிமாக்காரங்க எல்லாம் பாருங்க கை தட்டணும்ன்றான் எல்லாரும். எப்படி கெடுத்து வச்ச ஒரு ஃபண்டமெண்டல் அறிவு கூட இல்லாதவர்கள் நம்ம பாக்குறோம். பாராட்டு விழாக்கள் தான் கடை வாசம் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இருக்கக்கூடாது. பாராட்டுறானா இன்னும் ஜாகிரதையா இருக்கணும் உங்ககிட்ட, இதுதான் உண்மை, இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அதுக்கப்புறம் 18 மோட்சத்துல ஒரு ஆசை இருக்கணும். இப்படின்னு இந்த 18 குவாலிட்டி இருந்ததுன்னா தான்பா உனக்கு சமமானது வேலை செய்யும் அப்படின்னு சொன்னார். இப்போ பிரம்மச்சரியத்தை பத்தி விஸ்தாரமாக சொன்னாரு. அதற்கு பிறகு பிரம்மச்சரியம்னா என்ன அப்படின்றத பத்தி போன, பெண்கள் கிட்ட போகக்கூடாது, கண்களை பார்க்கறதெல்லாம் நம்ம கூடாது, குணங்கள் செய்கள்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு அது பிரம்மச்சரியத்தை பத்தி சொன்னார். அதற்கு பிறகு அஹிம்சையை பத்தி சொன்னார் இல்லையா. வாக்குனாலையும் மனத்தினாலையும் காயத்தினாலையும் யாரையும் ஹர்ட் பண்றதுக்கான ரைட் உனக்கு கிடையாது. யாரையும் எதிர்த்து பேசாதீங்க, பளிச்சுன்னு பேசாதீங்க அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் வரவே கூடாது. அது சொல்லி கொடுத்தார். அதற்கு பிறகு என்ன சொல்லி கொடுத்தார், சகல பிராணிகளிடத்திலும் தயை இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சுவாத்மவத் சர்வபூதேஷு காயேன, யார பார்த்தாலும் நம்ம அந்த பொசிஷன்ல இருந்தா நம்ம எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்போம், இந்த மாதிரி என்ன போய் திட்டிட்டு போயிட்டாரு அவரு, நம்ம அந்த பொசிஷன்ல இருந்தா எப்படி அப்படின்னு அந்த தயை, அந்த தய அடுத்தது ரொம்ப முக்கியமா சொன்னார். அதற்கு பிறகு அவக்கிரதா, நேர்மையா இருக்கணும் எல்லாத்துலயும். எங்க போறீங்க அப்படின்னாக்கா இந்த ராத்துக்கு போறேன், இந்த காரியத்துக்கு போறேன், இந்த டயத்துக்கு வருவேன் அப்படின்னு சொன்னோம். வக்கரமா சொல்லக்கூடாது. ஒரு இடத்துக்கு போறேன் எப்போ வேணும் தெரியாது, இப்படி எல்லாம் பேசுறது ஓபன் டெக்ஸ்ட் புக்கா இருக்கணும் லைஃப் இல்லையா. நேர்மையா இருக்கணும். நேர்மையா இருந்தா நீங்க பயப்படாம எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போலாம் என்ன. அது மாதிரி ஒரு நேர்மை ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, விஷயங்கள் எல்லாம் ஆசை இல்லாம இருக்கணும் இல்லையா. ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அது வாங்கணும், இது வாங்கணும், இது ஆசை, இதெல்லாம் சின்ன பசங்க சொல்ற ஆசை. உனக்கு இது தேவையா, இப்ப தேவையா, அது சாப்பிட்டா வாட் இஸ் யுவர் பிரசன்ட் கண்டிஷன், உனக்கு டாக்டர் மருந்து கொடுக்கிறார் டயபெட்டிக்னு சொல்லியிருக்காரு, இந்த சமயத்துல போய் அதுக்கேற்ற மாதிரிதான் இருந்து ஆகணும். அந்த ஆசையெல்லாம் வைத்துக் கொள்ள முடியுமா, பொருள்கள்ல ஈடுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார்.
அதுக்கப்புறம் சௌச்சம், எப்பொழுதுமே பியூரிட்டி இருக்கணும். உடம்புல மட்டும் பியூரா இருந்தா போதாது, ட்ரெஸ்ல பியூரா இருந்தா போதாது, மனசுல பியூரிட்டி இருக்கணும். யாரையும் வைய கூடாது, யாரையும் இதான் அவன் தான் அசலா கத்தினான்னாக்கா நம்மளும் திருப்பி கத்துறது தானே, அதெல்லாம் தப்பு அப்படின்ற ஒரு பியூரிட்டி இருக்கணும் மைண்ட்ல. அதுக்கப்புறம் தம்பம், நான் பெரிய ஆளுன்ற எண்ணம் வரவே கூடாது. வித்யா வினய சம்பன்னே பிராமணோகவி ஹஸ்தி ஹஸ்தினி அப்படின்னு பகவத்கீதையில நமக்கு சொல்லி தருது இல்லையா. வித்தியை வளர 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 இவனுக்கு வினயம் ஜாஸ்தி ஆகணும், ஹியூமிலிட்டி ஜாஸ்தி ஆகணும். படிக்கிறதுக்கு என்ன அடையாளம், நல்லா படிச்சிருக்காருனாக்க ரொம்ப ஹம்பிளா இருக்கணும். அந்த ஹம்பிள்னஸ் தான் படிப்பு கொடுக்க வேண்டியது. படிக்க 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 இன்னும் கொஞ்சம் ஹம்பிள் ஆகணும். நம்ம சாதாரணம் அப்படின்னு நினைக்கணும். படிச்சதுன்னாக்க கர்வம் வரக்கூடாது இல்லையா. அதுக்கப்புறம் சத்தியம், எப்பொழுதுமே இல்லையா உண்மையை பேசுறதுன்றத ஒரு வழக்கமா கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வரணும். விளையாட்டுக்கு கூட போய் சொல்லக்கூடாது அப்படின்னு, வாயில பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களால முடியலன்னா வாய் திறக்காம இருக்கலாமே தவிர, இன்னொருத்தர சத்தியம்னா என்னன்னு சாஸ்திரம்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. பிரியம் சத்தியம் புரூயா பிரியம் புரூயா ந புரூயா சத்தியம் அப்பிரியம். சத்தியத்தை தான் பேசணும். மனு சொல்லி தரார் நமக்கு, சத்தியத்தை தான் பேசணும். அது மட்டும் இல்ல, இன்னொரு கூடவே ஒரு கண்டிஷன், நான் சத்தியத்தை தான் பேசுவேன், ஐ வில் கால் ஸ்பேட் அ ஸ்பேடுன்னு சொல்லிட்டு இன்னும் தாத்தாவான்னாக்க அப்பிரியமா பேசினா அதை விட மோசம். சத்தியத்தையும் பேசணும், சத்தியம் புரூயாத் இல்லையா. அதே சமயத்துல ந புரூயாத் அப்பிரியம், அது ஒருத்தனை பார்க்கும்னு தெரிஞ்சதுன்னா அதை பேசப்படாது, அதையும் கணக்குல எடுத்துக்கணும். ஆகையினால இப்படி இருக்கணும், சத்தியமாவும் இருக்கணும், பிரியமாவும். நான் பளிச்சுன்னு சொல்லிட்டு சார் அப்படின்னா அது ஒரு பெருமை இல்லை. பளிச்சுன்னு சொன்னோம்னா அவனுக்கு இன்னும் புத்தி வளரலன்றதை கண்டுபிடிச்சிடுவார்கள் பெரியவர்கள் இல்லையா. எதையுமே அன்பா தான் சொல்லணும் இல்லையா. அவனுடைய அன்பு அந்த சத்தியத்தை சொல்றதுனால நமக்கு பாதிக்கிறதுன்னா சொல்லக்கூடாது. இப்படி சத்தியம். அப்புறம் மமதை இல்லாம இருக்கிறது, அப்புறம் ஸ்திரமாக இருக்கணும், எடுத்த காரியத்துல கமிட்மெண்டோட இருக்கணும். அதுக்கப்புறம் அபிமானத்தை தவிர்க்கணும். அப்புறம் சதா சர்வ காலமும் ஈஸ்வர தியானத்துல இருக்கணும். அதற்கு பிறகு 13வது ஒண்ணு சொன்னார், அதுதான் ரொம்ப விசேஷமான ஒரு டீச்சிங். இதெல்லாம் வெளியில யாரும் சொல்லி கொடுக்க மாட்டார். பிரம்ம வித்துகளோட இருக்கணும். வேதாந்த படிக்கிறவர்களோட மட்டும்தான் நீங்க வச்சுக்கணும், தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். இது கொஞ்சம் என்ன சார் இப்படி சொல்றாரு அப்படின்னா அதான் உண்மை. இல்லன்னு வச்சுங்க, சத்சங்கம் இருக்கணும். சத்சங்கம் இருக்கணும்னாக்கா அதுக்காக எல்லாமே சத்துன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா. பிரசங்கத்துக்கு போறவனும் தன்னை சத்சங்கம் நினைச்சுக்கிறான் இல்லையா. ஏதோ ஒரு கோயிலுக்கு போறான், அவனுக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்து கோயிலுக்கு போனா அதுதான் சத்சங்கம் அவன் நினைக்கிறான். இத மாதிரி கன்ஃபியூஸ். சத்சங்கத்வே நிசங்கத்துவம் நிஸ்தோகத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிச்சலதத்துவம் நிச்சலதத்வே ஜீவன் முக்தி அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லி கொடுத்தார். அப்ப சத்சங்கம்னா என்ன அப்படின்றது சத்சங்கம்னா சாஸ்திரங்கள்லாம் நன்னா படிச்சு அந்த வேதாந்தத்திலேயே இருந்து கொண்டு இந்த சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கூடிய இருக்காங்க இல்லையா. அந்த சிஸ்டர்களாக இருந்து கொண்டிருக்க அவர்களோட தான் ஏதோ சதா சர்வம். ஏன்னா அப்பதான் நம்ம கத்துக்கலாம். அவர்களோட போனாதான் அவர்கள் எப்படி பண்றாங்க, வேதாந்திகள் என்ன பண்றார்கள், எப்படி பண்றாங்க, அவ எப்படி காத்தால பூஜை பண்றா, அவ எப்படி ஃபேமிலியில இருக்கா, அவ எப்படி அவர் வித்வானா இருக்காங்க வீட்டுல, இதெல்லாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுத்து கேட்டு வாத்தியார் சொல்லிக் கொடுத்து இருக்க மாட்டார் குரு. நீங்க என்ன பண்ணும், குரு வீட்லயே இருக்கணும், குருவை அடிக்கடி சந்திக்கணும், குரு வாசல போய் உட்கார்ந்துட்டே இருக்கணும், அவ என்ன பண்றான்றதெல்லாம் ஊனி கவனிக்கணும். பாதி லேர்னிங் நம்ம கத்துக்கிறது தான். குரு சொல்லி கத்துக்கிறது கால் பங்கு, அதுக்கப்புறம் சக பிரம்மச்சாரிகள் கிட்ட இருந்து கால் பங்கு உன்னுடைய இன்ட்யூஷன்ல கண்டுக்கணும், கால் பங்கு தான் புத்தகத்துல இருந்து வரும். இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லையா. இப்படி பண்ணி சதா சர்வகாலமும் பிரம்ம வித்தங்களோட இருக்கணும் அப்படின்னு. அப்ப அதுதான் உண்மையான சத்சங்கம். அந்த சத்சங்கத்துல இருந்தாதான் உனக்கு நிர்மோகத்துவம் வரும், நிச்சல தத்துவத்தை அறிவீங்க, நிச்சல தத்துவத்தை அறிந்து ஜீவன் முக்தியானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அத நம்ம கடைசியா பார்த்து முடிச்சோம். 123வது ஸ்லோகத்துல சாயா இவ சர்வதா பாதா பிரம்ம வித்விஸ்தஹஸ்திதிஹி. சாயா இவ, நிழல் மாதிரி தொடணும் குருவை. டெய்லி குருவை போய் பார்க்கணும், குருவாத்துல போய் இருக்கணும். ஏன், அப்பதான் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்கலாம். அவ பண்ற காரியங்கள்ல இருந்து அவ எப்படி படிக்கிறா, எப்படி அவ ஒரு பிரச்சனை அவாத்துக்குள்ள வந்ததுன்னா அவர் எப்படி டீல் பண்றார், இதெல்லாம் பார்த்துதான் நம்ம கத்துக்கணும் இல்லையா. இப்படி அதுக்கு என்ன பண்ணோம், குருகுலத்துல சதா சர்வ காலமும் குரு பின்னாடியே அலைந்து கொண்டு இருக்க வேண்டும். குருவோட இருந்ததா அவர் எப்படி டேக்கிள் பண்றாருன்றதெல்லாம் தெரியும் இல்லையா. ஒரு மலத்தை நந்தார், ஒரு சங்கராச்சாரியார் இருக்காருன்னா அவருடைய சிஷியரானவர் கூடவே உட்கார்ந்து பார்க்கணும்.
இவர் எப்படி டீல் பண்றார், இவர் எப்படி சதத்தை நடத்துறார், இவர் எப்படி இந்த மாதிரி சோசியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தா எப்படி அவாய்ட் பண்றார், எப்படி சதா சர்வ காலமும் எங்க இருந்து கோட் பண்றார், மனு கிட்ட இருந்து கோட் பண்றார், கீதையில இருந்து கோட் பண்றார், இதெல்லாம் தெரிஞ்சு கத்துக்கணும் இல்லையா? அப்பதான் அடுத்தவர் வரணும். இதனால இவர் என்ன பண்ணணும், அது எப்படி வரும்? சதா சர்வகாலமும் குருவனுடைய நிழல்லையே இருக்கணும். எப்படி குருவை நிழலானது தொடர்கிறதோ அப்படி இந்த சிஷ்யனானவன் குருவை தொடரணும். குருனா இங்க யாரு? வேதாந்தத்தை அறிந்தவர்கள், அவர்கள் கூடவே இருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சாயா இவ சர்வதா வாசகா, சர்வதா வாசகா, எப்பொழுதும் எப்பெல்லாம் ஆபீஸ்ல கிடையாது அப்பெல்லாம் குருவாத்துக்கு போயிடணும், அவரோடய இருக்கணும். அப்பதான் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அவரோட வெளியில போனாதான் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க முடியும். சாயா இவ சர்வதா வாசகா, அவரோடைய வசிக்க வேண்டும். யாருடைய வசிக்க வேண்டும்? பிரம்மவித்பிகி, பிரம்மவித்துக்களாக இருக்கக்கூடியவர்கள், பிரம்ம ஞானிகளுடன் கூட சதா சர்வகாலம் இருக்க வேண்டும். சகஸ்திதி, இது கூட இருக்கிறதுக்கு இதுதான் ஸ்திதி. இப்படி கூட இருப்பதுதான் நிழல் போல பிரம்ம ஞானிகள்ட வேதாந்திகளோட வசித்து வருவது, அவர்கள் கூடவே இருத்தல் தான் சமத்தை கொடுக்கும். சமத்துக்கு கொண்டு வரணும்னாக்க எப்படி நம்ம உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணுன்னா, நீங்க டெய்லியே மைண்டை கண்ட்ரோல் பண்ணுன்னா நடக்குமா? இது ஒரு நக்கு. இந்த குருவோடையே போயிருந்தானாக்கா அதன் மூலமாக உங்க மனதானது தெளிவு ஏற்படும். மனப்பிரசாதம் எது இருந்தால் வருமோ அதை சொல்றேன்னு ஆரம்பிச்சார். சோ இது இருந்தால் மனசு தெளிவு வரும் அப்படின்னு சொன்னார். இப்போ 13 விஷயங்கள் சொன்னார். 14வதாக ஒரு விஷயம் சொன்னார். நமக்கு எதுக்கு சொன்னார் அப்படின்னாக்க 107வது ஸ்லோகத்துல சொன்னார், ஞான சாஸ்திரைக பரதா சமதா சுக துக்கயோ மானானாசக்தி ஏகாந்த ஷீலதா ச முமுக்ஷுதா. 107வது ஸ்லோகத்துல சொன்னார். அந்த இப்போ பார்க்க போறோம். 106வது ஸ்லோகம் வரைக்கும் சொன்னது போன வாரம் வரைக்கும் முடிச்சுட்டோம். இப்போ 107வது சொன்னதனுடைய எக்ஸ்பிளனேஷனை 124வது ஸ்லோகத்துல சொல்றாரு. யத்யத் உக்தம் ஞான சாஸ்திரே ஸ்ரவணாதிகமேஷு யஹ நிரதः கர்மதீஹீனஹ ஞானநிஷ்டः ச ஏவ ஹி. யத் யத் உக்தம் ஞான சாஸ்திரே, எதெல்லாம் ஞான சாஸ்திரத்துல சொல்லியிருக்கோ அதுதான் கணக்கு இல்லையா? இதுல கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம வேதாந்தத்துக்கு வந்ததுனால இப்ப தைரியமா சொல்றேன். இப்போ நம்ம ஞான சாஸ்திரத்துக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பிரமாணமாக வைத்துக் கொண்டோம். எந்த தெய்வத்தை சொன்னாலும் நம்ம நம்புவோம், எப்படி வேணாலும் போவோம், யாரு கூட போனாலும் நம்ம போவோம், அதுதான் வசத்தின்னு நினைப்போம் இல்லையா? இந்த கோவில் தான் வசதி, இந்த புக்கு தான் வசதி, இந்த பூஜை தான் வசதி, இந்த மந்திரம் தான் வசதி, இப்படின்னு எல்லாத்துலயும் ஒரு நம்பிக்கை வந்துட்டே இருந்தோம் இல்லையா? இப்போ வேதாந்தத்துக்கு வரணும்னாக்கா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு. அது என்ன ஸ்பெஷல் குவாலிட்டி? ஞான சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ, உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் ஃபாலோ பண்ணணும்ன்ற முதல்ல ஒரு எண்ணமானது வரும். வேதாந்திகளுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஐ இது. நீங்க பாத்தீங்கன்னா அவளுக்கு எதுவா இருந்தாலும் உபனிஷத்துல சொல்லியிருக்கா, எந்த கேள்வி கேட்டாலும் உபனிஷத்து இருக்கா அப்படின்னு தான் அவளுக்கு பழக்கம். ஏன் அப்படின்னாக்க ஸ்ரவணாதிகம் ஏஷு ஞான சாஸ்திர வேதாந்த சாஸ்திரத்துல ஸ்ரவணாதிகம் இல்லையா, அந்தரங்க சாதனத்துக்கு உண்டான விஷயங்கள் எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லாது. பகிரங்க சாதனத்துக்கு தான் விஷயங்கள் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்வதற்கு தான் பாக்கி சாஸ்திரங்கள்லாம் வந்தது. இந்த வேதாந்த சாஸ்திரம் என்ன? என்னை பற்றி சொல்லக்கூடிய சாஸ்திரம். ஞாபகம் வச்சுங்க, பாக்கி எல்லா சாஸ்திரங்களும் என்னை தவிர வேறாக இருக்கக்கூடிய பொருள்களை சொல்லக்கூடிய சாஸ்திரம். ஆனா இங்க வேதாந்த சாஸ்திரம் என்ன? அதான் அத்தியாத்ம சாஸ்திரம். என்னுடைய ஆத்மாவை பற்றி சொல்லக்கூடியதான ஒரு சாஸ்திரம், ஆத்மாவை பற்றி சொல்லக்கூடியதான ஒரு சாஸ்திரமாக இருக்கிற காரணம் என்னை பற்றி சொல்லுகிறது. அப்படின்னாக்க எது முக்கியம்? வேதாந்த சாஸ்திரம் தானே என்னை பத்தி பேசுறது. பாக்கி எல்லா சாஸ்திரங்களும் என்னை விட வேறாக இருக்கக்கூடிய கடவுளை பத்தி பேசும், இல்ல பொருளை பத்தி பேசும், நான் அடைய வேண்டிய ஸ்தானத்தை பத்தி பேசும், எதோ பேசும், சொர்க்கத்துக்கு போற விஷயத்தெல்லாம் பேசும். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஈஸ்வரனை பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எட்டனா வரும், 1 ரூபாய் வரும், 25 ரூபாய் வரும், 1 லட்சம் ரூபாய் வரும், இப்படி சொல்லி கொடுக்குமே தவிர இந்த ஒரு சாஸ்திரம் மாத்திரம் தான் என்னை பற்றி சொல்லிக்கூட எல்லாத்தையும் விடு விடு விடுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய சாஸ்திரம்.
இதைதான் இதை எப்படி அடையிறது அந்த ஆத்மாவை அப்படின்னாக்க சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இங்க சிரவணாதிகம் ஆதிபதம் போட்டுக்கார். சிரவணா எக்ஸட்ராவினால் அப்படின்னா சிரவணம் எக்ஸட்ரான அர்த்தம் மனனம், நிதித்தியாசனம். சிரவணம்னா என்ன? எனக்குள்ள நானே பிரம்மான்னு சொல்றது, நானே எப்படி பிரம்மமா இருப்பேன் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சார் இது இப்படி ஒரு டீச்சிங் இருக்கு அப்படின்னு ஒரு பிரமாண அசம்பாவனை. அது எப்படி சார் உண்மையாக இருக்கும்னா கேட்க உபனிஷத்து, அதுல இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட், அந்த உபனிஷத்து ஈசாவாசிய உபனிஷத், கேன உபனிஷத், கட்ட உபனிஷத்து எல்லாத்தையும் படிக்க 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 படிக்கதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசுக்கு அது கன்வின்ஸ் ஆகும். அது வரைக்கும் அந்த டர்புலன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். இது சிரவணம். சரி, பிரமாண அசம்பாவனை போச்சு. இருந்தாலும் நான் பிரம்மமா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல சார். என்ன சார் இது, நான் எப்படி சார் பிரம்மமா இருப்பேன்? சான்ஸே இல்லையா சார்? எனக்கு என்ன சார் சர்வஜன்றீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல, என்னுடைய அக்கௌண்ட் நம்பரே எனக்கு தெரியாது, என்ன போய் பிரம்மன்றீங்களே அப்படின்னு இந்த சொன்ன விஷயத்துல ஒரு டவுட், பிரமேய விஷயத்துல டவுட் இருக்கு. அது எப்ப போகும்? மனனம் பண்ணி அந்த வேதாந்தத்துல படிச்சதை டெய்லி சிந்தித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு இப்படி சொல்றது அது கரெக்டா, அது கரெக்டா, இதுதான் வருமா அப்படின்னு யோசிச்சு நம்மள நாமே கன்வின்சிங்கா பண்ணிக்க வேண்டியது. இதுக்கு பேர் மனநம்னு பேர். அதற்கு பிறகு இது திடீர்னு இந்த நாலேஜ் ஆனது ஒரு நாள் நிச்சயமாக புரியும். புரிந்த பிறகு அந்த நாலேஜ், புக்ல சொன்ன நாலேஜ், இது வரைக்கும் என் மைண்ட்ல இருந்த நாலேஜ் இப்ப நானாக மாறிவிடுது. எனக்கும் அந்த நாலேஜுக்கும் ஒரு கேப் இருந்துட்டே இருக்கு இல்லையா? அந்த கேப் போகணும். அந்த கேப் போறதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம்னு பேர். இப்படி இது எப்படி வரும்? ஞான சாஸ்திரத்தின் மூலமாகத்தான் வரும். இப்படி ஞான சாஸ்திரே சிரவணாதிகம் ஏஷு யா, இப்படி சிரவணம் வேதாந்த சாஸ்திரத்துல சிரவணம் முதலியவைகளை செய்து கொண்டே வரவனுக்கு, அதுக்கப்புறம் நிரதஹா கர்மதீஹீனஹா, இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கர்மாவிலையும் உபாசனையிலையும் இவனுக்கு இவ்வளவு நாள் இவனுக்கு தெரியாது இல்லையா? இவன் அந்த வழியில வந்தான், கோயிலுக்கு போ, அதை பண்ணு, இதை பண்ணு, தர்மசாஸ்திரம் சொல்றபடிதான் நீ வாழணும் அப்படின்லாம் இவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் இவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்தான். இப்ப ஞான சாஸ்திரம் வந்த உடனே என்னடா இது, கர்மாவனால எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது போல இருக்க, இது எப்படி சின்ன வயசுல அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்கப்பா, நல்ல பையனா இருப்பா, ஒரு பொண்ணை பாரு, கல்யாணம் பண்ணு, குழந்தைய பெற்றுக்கோ, இப்படியே இருக்கணும், குழந்தைய பெற்றுக்கோ, அதெல்லாம் சொன்னது. அதெல்லாம் அப்ப தேவையா இருந்தது. அதெல்லாம் பண்ணான். இப்போ பார்க்கும்போது என்ன இப்படி நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு நல்ல வழியே சொல்லி தரலையே, இந்த வழியே போயின்னா எதுவும் ஞானத்துலதானே ஈடுபட வைத்திருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருகிறது இல்லையா? இப்பதான் ஞான சாஸ்திரத்துக்கு வந்த உடனே தானே இதெல்லாம் தெரியாது. இப்படி ஞான சாஸ்திரத்துல வந்ததுனால எத்யத் உக்தம் எதெல்லாம் சொல்லிடுது. இப்போ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா கர்மதீஹீனஹா, இந்த கர்மாவை விட வேண்டும், பாசத்தை விட வேண்டும். அப்பா, அம்மா, புள்ள, பொண்டாட்டி, இந்த பாசங்கள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் உன்னுடைய முன்னேற்றத்துக்கு அவைகள் எல்லாம் தடை அப்படின்னு தெரியுது இல்லையா? இந்த கர்மதி, கர்மாவில இருக்கக்கூடிய புத்தி இருக்கு இல்லையா, அதை முழுக்க விட்டு விட வேண்டும் இல்லையா? சன்னியாசி பெல்ட் ஆஃப் மைண்ட் வரணும். இன்னும் கூட இந்த போனல், இந்த கௌபீனம், இந்த குடுமி, இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் உனக்கு அட்டாச்மெண்ட், இந்த குடும்பம், இந்த கர்மா காத்தாலே இருந்து உனக்கு இப்ப ஒரே கவலை, நீ சந்தியாவந்தனம் பண்ணலையா, என்னத்துக்கு சந்தியாவந்தனம், தண்ணி விடுறதுதான் உனக்கு வேலை, அதுக்கா நீ பிறந்த என்ன இப்படின்ற ஒரு விஷயம்லாம் எப்ப தெரியும்? வேதாந்தத்துக்கு வந்த பிறகுதான் இவனுக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய வேதாந்தத்துக்கு வந்தாச்சுன்னா அவனுக்கு கோ விதிஹி கோ நிஷேதகா, அவனுக்கு எதுவும் விதி எதுவும் கட்டுப்படுத்தாது. அவன் சார் இன்னைக்கு ஏகாதசி, இன்னைக்கு துவாதசி, இதெல்லாம் வேதாந்திகளுக்கு சொன்னான்னாக்கா அவன் இன்னும் வேதாந்தம் அவன் மனசுல யாரெல்லாம் நினைச்சான், சார் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் சார் நானு அப்படின்னு. ஆனா நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னா பகவத்கீதையில சொல்லி கொடுத்தாரு, எஜ்ஜத் ஆச்சரத்தி சிரேஷ்டா ததேவ இதரோஜனா. நீ வீட்டுல இருக்க, உன் பையன் உன்னை பார்த்துட்டே இருக்கான், உங்க ஆத்துக்கு வர ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்காரு, உனக்கு வேணா அது நாட் அப்ளிகபிள். ஆனா நீ அந்த மாதிரி பண்ணாம விட்டுட்டே ஆனால் அவர்கள்லாம் என்ன தெரியுமா, இவரே பண்றது இல்ல, அழகாக நானும் பண்ண மாட்டான்னு அவங்க பையன் இல்லையா? இப்ப என்ன பண்றது, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்காக நீங்க பண்ணணுமே தவிர உங்களுடைய பெனிஃபிட்டுக்கு எனக்கு சந்தி பண்ணி எனக்கு என்ன பண்ண பிரயோஜனம், எனக்கு கடா கொடுத்து சாமி கிட்ட என்ன பண்ணலாம் இல்லையா? நம்ம இந்த கதையை ஞாபகம் இல்லையா, சனகரம் சனங்கனம் உட்கார்ந்து இருக்கும் போது பரமேஸ்வரனும் பரமேஸ்வரனும்
ஆஹா நீங்க 2 பேரும் ரொம்ப ஆசையா இருக்கு, நீ ஏதாவது என்கிட்ட கேளு நான் தரேன். அம்மா போயிட்டு வாமா, எனக்கு என்னமா வேணும், எனக்கு ஒண்ணும் வேணும், போயிட்டு வாங்க சொன்னாராம். சிவபெருமான் பார்த்து அம்பாவை பார்த்து சொன்னாராம், பத்தியா அவங்க எல்லாம் வேற டைப் ஆஃப் பர்சன்ஸ், நீங்க பிகோ மாதிரி நினைச்சிருந்து அவளுக்கு எனக்கு முன்னால என்னமா வேணும், ரொம்ப தேங்க்ஸ் வந்து கேட்டு நான் டோன்ட் டிஸ்டர்ப் மீன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இதுதான் நம்மளுடைய நிலை. வேதாந்திகளுக்கு என்ன ஆகணும், கடவுளால எனக்கு ஆக வேண்டியது என்ன இருக்கு, எனக்கு ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்லையே என்ன, அப்ப ஏன் நான் பண்ணணும் அப்படின்னாக்க இல்ல கெட்டுப்படும். எஜ்ஜது ஆச்சாரத்தை சிரேஷ்டா, நீங்க என்ன ஆச்சரணம் பண்றீங்களோ அதைதான் இவன் ஃபாலோ பண்ணுவான். இல்லன்னாக்க நீங்க பண்றதா மனுஷன் அவன் முதலிக்க கோயில் போனான். அவன் என்ன பண்ணா சின்ன வயசுலயே பிஞ்சிலேயே பழுத்த பழமா வேஸ்டா போயிடுவான் இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமா அவனும் இந்த நிலைமைக்கு வரணும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஜோஷையே அஜ்ஞானி நாம் அப்படின்னாரு. இன்னொன்னு வேற சொல்லி கொடுத்தாரு பகவத்கீதையில. அஜ்ஞானி எப்படி பண்ணுவானோ அதே மாதிரியே நீ பண்ணி அவளை ஊக்குவிக்கணும் இல்லையா. அதுக்காக அப்பதான் அவன் பண்ணுவான், இப்படி பண்ணணும். ஆனா வேதாந்திக்கு வந்த உடனே அந்த கர்மஜி உங்க கையில இருக்கக்கூடாது. இனிமேல் பட்டு எனக்கு இந்த கர்மாவில புத்தி ஆனது இருக்கவே கூடாது அப்படின்றதை புரிந்து கொண்டு எஜ்ஜத் உக்தம், இதெல்லாம் எங்க சொல்றது, ஞான சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது. ஏஷு யஹா நிரதஹா, எப்பொழுதும் விடாம ஞான சாஸ்திரத்துல சிரவணம் என்னதான் சொல்லியிருக்கோ அதுலயே ஈடுபட்டு இந்த கர்மா உபாசனை எல்லாம் இருக்கக்கூடிய எண்ணத்தை விட்டு விட்டு அப்ப சதா சர்வகாலமும் அகம் பிரம்மா என்ற சித்தத்திலேயே இருக்கக்கூடியவன் எவன் இருக்கிறானோ அவனுக்கு என்ன பேரு, ஞான நிஷ்டன் அப்படின்னு பேரு. ஞான நிஷ்டா அப்படின்னு பேரு. ஞானத்திலேயே இருக்கும் அவனுக்கு. எப்பொழுதும் அந்த உபனிஷத்துல சொன்ன நானே பிரம்மம் என தத்துவம் தான் இல்லையா. அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அயமாத்மா பிரம்மா, இதேதான் அவனுக்கு. பிரஜானம் பிரம்மா, பிரஜானம் பிரம்மான்னு சொல்லிருக்கு, அயமாத்மா பிரம்மான்னு சொல்லிருக்கு, தத்துவமசி சொல்லிருக்கு, அகம் பிரம்மாஸ்மி சொல்லிருக்கு, நானே பிரம்மமா இருக்கேன் அப்படின்ற அந்த சிந்தனையிலேயே வரணும்னா இந்த கர்மாக்கெல்லாம் இருந்ததுன்னா அவனுக்கு அது தடை இல்லையா. அதெல்லாம் விட்டு விட்டு ஞான சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி இருந்தானே அவன் தான் தையேவகி ஞான நிஷ்டா, அவனுக்கு பேர் தான் ஞான நிஷ்டன்னு பேரு. அதை வளர்த்து கொண்டாதான் உங்களுடைய மனசு சமத்துக்கு வரும் அப்படின்னு 14வதாக சொன்ன உபாயத்தை நம்ம பார்த்தோம். இப்போ 15வதாக என்ன சொன்னார், சுக துக்கங்களில் சமமாக இருப்பது அப்படின்னு சொன்னார் இல்லையா. சமதா சுக துக்கையோகோ அப்படின்னாரு. ஃபேவரபிளான ஒரு கண்டிஷன் வந்துருச்சுன்னாக்க குதிக்கிறது, அன்ஃபேவரபிளா ஒரு கண்டிஷன் நியூஸ் வந்துருச்சுன்னா உடனே ஒடிஞ்சு போகுது. கிடைக்காதா உடனே உண்டா சார் உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்டட் சார், சான்ஸே கிடையாது, உடனே வந்து போயிட்டான். இன்டர்வியூக்கு போறான், இன்டர்வியூல செலக்ட் ஆகலன்னா அவ அப்செட் ஆயிடும். அப்பா கிட்ட வந்து என்னப்பா சான்ஸே இல்லப்பா, எங்க போனாலும் எனக்கு ஃபெயிலியர் தான் அப்படின்னு. பகவான் ஏன் ஃபெயிலியர் கொடுத்தாரு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதை விட ஒரு பெரிய போஸ்ட் நல்லது வருது, இதுல போயிருந்தேன்னா உன்னை டிரான்ஸ்பர்னு போயிட்டு உன் குடும்பமே கெட்டு போயிருக்கோம். அது வரத்துக்காக அது சொல்றதுக்கு நமக்கு பொறுமை இல்லை இல்லையா, உடனே அப்செட் ஆயிடும். அதே மாதிரி ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு வச்சுங்க, அது ஏதோ அசட்டு வேலையா இருக்கும். அது கிடைச்சதுனால இவன் ரொம்ப கம்பெனி கிடைச்சது பிரமாதமான கம்பெனி, நான் அதுல போறேன் அப்படின்னா அங்க கம்பெனி போனாக்க ஒரே பாலிடிக்ஸா இருக்கும் அங்க இல்ல, இவனால சர்வைவே பண்ண முடியாததாக இருக்கும். உடனே அப்செட். சுகம் வந்தா ஒரேடியா குதிக்க வேண்டியது, அப்புறம் அவஸ்தப்பட வேண்டியது. துக்கம் வந்துச்சுன்னாக்க ஒரேடியா அப்செட் ஆக வேண்டியது, அவஸ்தப்பட வேண்டியது. இதை விவேகமா இருக்கக்கூடியவர்கள் திங்க் பண்ணணும். இதனுடைய ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, எல்லாத்தையும் பார்க்கணும். நீங்க இதனுடைய இப்படி இருந்தா இதுல இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்ன அப்படி பார்த்துதான் டிசிஷன் எடுக்கணும். அந்த விவேக சக்தி வரணும் மைண்ட்ல. அந்த விவேக சக்தி வரணும்னா வேதாந்த சாஸ்திரத்துக்கு வரணும். இப்படி குரு வாக்கியங்கள் இதெல்லாத்தையும் கேட்கணும். அப்பதான் ஈஸியா துக்கேஷு அனுத்விக்னமாக சுகேஷு விகதஸ்கிருதா வீதராக பயஸ்வதா ஸ்திதஜீ முனிருச்சதே அப்படின்னு பகவத்கீதையில 2 லைன்ல அவர் சொல்லிட்டு போயிட்டார். துக்கேஷு அனுத்விக்னமனாக, எந்த துக்கம் வந்தாலும் இவனை கொஞ்சம் கூட இவனை ஆட்டக்கூடாது, அப்படி இருக்கக்கூடியவன் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. ஸ்திதஜீ துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்கிருதா, சுகம் வந்ததுன்னா கொஞ்சம் கூட அவனுக்கு உடம்புல உங்களுக்கு வந்துருக்கு சார் பத்மஸ்ரீ போட்டா கொடுக்கலாம். யாரு எனக்கா, சரி அப்படியா, சரி சரி கிளாஸை கவனிங்க, அது பாத்துக்கலாம், அது என்ன அப்படின்னு இருக்கணும். அதனால ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். எனக்கா ரூபாய் கிடைக்குமா போலாமா அப்படின்னு போச்சு, அண்ணாக்கு போச்சு இல்லையா. இவனுக்கு இன்னும் வரல
சுகமும் துக்கமும் சரிய சமமாக பாவிக்கக்கூடிய தன்மை இல்லாதவர்கள் வேதாந்தத்துக்கு பிரயோஜனம் இல்லாத அதிகாரிகள். வேதாந்தத்துக்கு வந்தா என்ன அர்த்தம்? சுகமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் சமமாக இருக்கட்டும். அப்படி இருக்கிறவங்க வீட்ட ராக பய குரோதா, ராகமும் கிடையாது அவனுக்கு, பற்றும் யாருக்கிட்டையும் கிடையாது, பயமும் கிடையாது, குரோதமும் கிடையாது. எனக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு ஒண்ணும் கிடையாது சார். எனக்கு பிடிச்சது அப்பா எனக்கு பிடிக்கல அது ஒழிஞ்சது அப்படின்னு சொல்ல மாட்டான். எனக்கு பிடிச்சது அது கிடைச்சதுன்னு சொல்ல மாட்டான். பயம்ன்றதும் கிடையாது. அதனால எனக்கு என்ன பயம்? பகவான் இருக்கார், நான் இருக்கேன், என்னை கடைசி வரைக்கும் காப்பாத்துறதுக்கு அவன் இருக்கான். என்னை இவங்க எல்லாம் இந்த பக்கத்துல என் பிள்ளையும் பொண்டாட்டியுமா காப்பாற்ற போறாங்க. என்னை காப்பாற்ற போதும் பரமாத்மா. அவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். நான் என்னத்துக்கு ஒதுங்கணும்? நான் என்னத்துக்கு நானே அசீவ் பண்ணிக்கணும்? எனக்கு உடம்பு சரியில்லாம போகும், எனக்கு துட்டு கஷ்டம் வரும், இதெல்லாம் யார் கேட்டா? உன்ன என் பையன் என்ன எட்டி வச்சுட்டு போடுவான், கடைசியில என் மாட்டு பொண்ணு எனக்கு சோறு போட மாட்டா. இதெல்லாம் இவனுடைய திங்கிங். நினைச்சா இதுதான் நடக்கும். பகவான் இருக்கார் அப்படின்னு நமக்கு என்ன பயம் அப்படின்னு இருக்கக்கூடியதுதான் ஞானி. வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறவனுக்கு அதுதான் அழகு. விகத ராக பய குரோதா, பயமும் கிடையாது, ராகமும் கிடையாது, குரோதமும் கிடையாது. இப்படி இருக்கவன் தான் சிததீர் முனிர் உச்சதே அப்படின்னு பகவான் என்னமா ட்வீட் பண்ண பாருங்க. இதுதான் பிராக்டிகலா. இதை எப்படி பண்ணணும் அப்படின்றது பண்ணணும் இல்லையா? அதுக்கு சொல்லி தர போறா பாருங்க. கனகாந்தாஜ்வராதீனாம் பிராப்த காலே சுகாதிபிஹி விகாரஹீனதா ஏவ ஸ்யாத் சுக துக்க சமானதா. தனம், காந்தா, பைசா, எப்ப பார்த்தாலும் பணத்துல ஒரு அட்டாச்மெண்ட் இல்ல, ஆட்டுக்காரி என்ன பொங்கல் மேல ஒரு அட்டாச்மெண்ட். இதெல்லாம் எப்போ? பிராப்த காலே சுகாதிபிஹி விகாரஹீனதா. இதெல்லாம் வரும்பொழுது சுகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்ன? செல்வம், பெண்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். துக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்ன? ஜுவரம் இல்லையா? நமக்கு தன காந்தா ஜுவராதீனாம் அப்படின்னாரு. தனம், காந்தா ஆத்துக்காரி, தனம் இதெல்லாம் வந்ததுன்னா இந்த என்ன நினைக்கிறான்? சுகம்னு நினைக்கிறேன். இது போய் சுகமா? இது ஜுவரம் வந்துருச்சுன்னா ஐயோ துக்கம், எனக்கு வியாதி வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, எனக்கு பிபி வந்துருச்சு, எனக்கு டயபிட்டிஸ் வந்துருச்சு, எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துருச்சு அப்படின்னு, கால்வலி வந்துருச்சு, பல்வலி வந்துருச்சு. எப்ப பார்த்தாலும் அதே கவலை. இந்த கவலையில தான் வலி ஜாஸ்தியா இருக்கு இல்ல. அதை இக்னோர் பண்ணிட்டு போனோம்னா பாதி காரியங்களை ஜெயிக்கலாம். அதெல்லாம் தெரியுது, ஆனா முடியல. மனசுக்கு அந்த பிரசாதமானது இல்லை. இதெல்லாம் வரத்துக்காக தான் இப்ப சொல்லிக் கொடுக்கறது. என்ன? தன காந்தா ஜுவரா. ஜுவரம் ஜுவரம் வந்தா தெய்வத்தின் குரல் ஆச்சாரியார் சொல்ற, காஞ்சி பெரியவர் சொல்றாங்க, அந்த காலத்துல ரிஷிகள்னாக்க நிறைய தபஸ் பண்ணாங்க. அவளுக்கு 4 பக்கமும் அக்னிய ஏற்றி வச்சுட்டு ஈஸ்ட்ல வெஸ்ட்ல சவுத்துல நடுவுல உட்காந்து தபஸ் எல்லாம் பண்ணிப்பாங்க. அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு பண்ணுவாங்க. அப்படின்றதெல்லாம் நமக்கு புராணங்கள்ல தெரியுது. இப்ப அதெல்லாம் நம்ம பண்றதுக்கான வழி இல்லை. நம்ம எங்கேயோ உட்கார்ந்து இருக்கோம், எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு இப்ப பகவானா பார்த்து ஒரு லக்கு கொடுக்குறாரு. ஜுரம் வருது, 10 நாள் ஜுரம் அடிக்கிறது. 10 நாள் நீங்க பாருங்க, ஃப்ரீயா வீட்டுல உட்காந்து கரோனா ஜம்முன்னு உட்காந்து பகவானை சிந்திக்கலாம். நீங்க இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யாரும் ஒரு டிஸ்டர்ப் பண்றதுக்கு வரவே மாட்டா. கரோனாவா ஐயோ உனக்கு வானான்னு இந்த சமயத்தை தான் நீங்க யூஸ் பண்ணோம் இல்லையா? அந்த ஜுரமே நமக்கு எது? பஞ்சாக்னி வித்யான்னு புரிஞ்சுக்கணும். ஆஹா, இறைவன் நமக்கு பஞ்சாக்னி வித்தியை கத்து கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு சோகத்தை கொடுத்திருக்கான் அப்படின்னு புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுங்க, அதுவும் சுகமாக ஆகிவிடும் இல்லையா? அதனால சார் எனக்கு இது 10 நாள் நிம்மதியா படிச்சு முடிச்சுட்டேன் சார் அந்த புக்கை. ரொம்ப நாளா அந்த புக்கை படிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றவாளுக்கு நம்ம கேட்டு இருக்குமா இல்லையா? ஜுரத்துல இருக்கும்போது அது ஜுரத்துல இருக்கும்போது அவனால படிக்க முடியாது. வேதாந்திக் பென்ட் ஆஃப் மைண்ட் இருக்கிறவன் நீங்க புரிஞ்சுக்கணும். அவனாலதான் இப்ப ஜெயிக்க முடியும். இப்படி தனம், பெண் இது ரெண்டும் எதுக்கு காரணம்? சுகத்திற்கு காரணம். ஜுரம் முதலியவைகள்லாம் துக்கத்திற்கு காரணம். இது ரெண்டும் பிராப்த காலே தன காந்தா ஜுவராதீனாம் பிராப்த காலே இது சேரும் பொழுது இல்லையா? சுகாதிபிஹி சுகம் முதலியவைகள்னால மனசுல என்ன பண்ணுது? விகாரம் ஏற்படுகிறது. இந்த ஒரு விகாரம் இல்லாமல் இருக்கக்கூடியதுதான் இல்லையா?
தனம் வந்தாலும் சரி, அதனால ஒன்னும் பெரிய இது இல்ல. கம்பெனி எல்லாரும் என்ன சார் கொடுக்குறான், எல்லாம் தோட்டி எல்லாருக்கும் கொடுக்குறான், எனக்கும் கொடுத்தான், அவ்வளவுதான் வந்தது துட்டு. இது என்ன போனஸ் எல்லாருக்கும் தான் 20%, எனக்கும் 20%. இவங்களுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட். போனஸ் அந்த ஊருக்கு போலாம், இந்த ஊருக்கு போலாம், குழந்தைங்களை கூட்டு போலாம், அங்க போய் பண்ணலாம், இவன் தான் எக்ஸைட் ஆகலாம். எல்லாம் சுத்தம் என்ன, அது எல்லாருக்கும் வருது தானே, இது ஒரு சுகம் இல்லையா? துக்கம் வந்ததுன்னா ஒரே ஐயோ எனக்கு வந்துட்டு என்ன ஆகுமோ தெரியல அப்படின்னு பயப்பட வேண்டாம். எந்த பகவான் உனக்கு துக்கத்தை கொடுத்தாரோ, ஜலத்தை கொடுத்தாரோ, அதே பகவானே 4 நாள்ல அதை ஏற்றுக்கு போறாரு. அது என்ன, அதுக்குள்ள ஏன் இந்த டென்ஷன், இதோட என் லைஃபே முடிஞ்சு போச்சா அப்படின்னு ஒரு சந்தேகம். என்ன அதெல்லாம் பார்த்து பாரு, பகவான்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? இப்படி இந்த விகாரங்கள் இருக்கிற மாறுதல்கள் ஏற்படுறது சகஜம். இந்த வேதாந்தத்துக்கு வந்தாச்சுன்னா இதெல்லாம் தெரிந்ததே. ஆனால் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா இல்லையா? அடுத்த தடவை கொஞ்சம் முன்னைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா இருக்காதா? கொஞ்சம் நம்ம மாறுதல் குறைவா இருக்கும். எக்ஸைட்மெண்ட் மிச்சவாளோட கம்பேர் பண்ணா நமக்கு குறைவா இருக்கும் இல்லையோ, அது வரைக்கும் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நன்னா வேதாந்தி ஆயிட்டானாக்கா அது நன்னாவே கண்ட்ரோல் ஆகும். அப்படி புரிஞ்சுக்கலாம். விகாரஹீனதா ஏவ இல்லையா? இதுல விகாரம் எந்தவித மாறுபாடும் இல்லாமல் இருப்பது விகாரஹீனம். விகாரம் இல்லாமல் இருப்பது, இந்த மாடிபிகேஷன் மனசுல இல்லாமல் இருக்கணும். இதுக்கு பேர் தான் சுக துக்க சமானதா சாத் இல்லையா? நேர வரா சார் வந்து கையை சொல்றா ராமரை பார்த்து, புதுசா கல்யாணம் ஆகி ஜம்முன்னு வந்திருக்கார் ராமபிரான், சிரிச்ச முகத்தோட வர்றார். நாளைக்கு அடுத்த நாள் பட்டாபிஷேகம் கூப்பிடுறாங்க. கைகை கூப்பிட்டு போகும்போது எப்படி இருக்கும் பாருங்க, நினைச்சு பாருங்க. அடுத்த நாள் பட்டாபிஷேகம், ஜம்முன்னு ஜனகர் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காரு. நல்ல எவ்ரிதிங் இஸ் சோ ஃபைன், எல்லாருக்கும் வேண்டிய தெய்வம் ராமர்னு சொன்னா ஊரே கூட்டுறது. இப்படி இருக்கும்போது நேர பண்ணது பார்த்து, ஆயிச்சூழ் உலகமெல்லாம் பரதனையால நீ போய் தாளிரும் தடைகள் தாங்கி தாங்கரோட தவமேற்கொண்டு பூய் வெங்கான் நீ புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் பாவென்றி எம்பினன் அரசன் என்றார். 7 ஆண்டு 14 வருஷம் நான் காட்டுக்கு போகணும்னு உங்க அப்பா சொல்றாருப்பா, அதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் பாருங்க பதில் சொன்னார், மன்னவன் பணி என்றாகிலும் நும் பணி மறுப்பேனோ இல்லையா? எங்கப்பா என்ன நீ சொன்னாலே நான் கேட்பேன், சித்தி எனக்கு எவ்வளவு வேண்டியவா, நீ சொன்னாலே கேட்பேன், முன்படி மறுப்பேனோ. பின்னவன் பெற்ற செல்வம், எனக்கு பின்னாடி வந்த அந்த பரதனுக்கு போய் முடிசூட்ட போறீங்க, அதுக்காக என்ன போக சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் நியூஸ் ஆச்சு இது. அவன் பிரமாதமா அவன் இருக்க போறான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிதின் உறுதியப்பால் இப்பணி தலைமையேற்கொண்டேன், போகின்றேன் விடையும் கொண்டேன் அப்படின்னு இப்பவே கிளம்பிட்டேன், எனக்கு விடை கொடுங்க, போயிட்டு வரவன் சித்தின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். என்ன ஒரு ஆட்டிடியூட் பாருங்க. இதுதான் இல்லையா ஒரு லுக். ஆனா 14 வருஷம் காட்டுக்கு போனாக்க நம்ம எவ்வளவு எல்லாம் யோசிப்போம் பாருங்க. பகவானுக்கு அது ஒரு சிம்பிள், அதே முகம், அதே சிரித்த முகம். எப்படி முன்னாடி அது பிரசன்னமாக வந்தாரோ, உனக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லும் பொழுதும் ஒரே முகம் தான் அந்த ராமருக்கு. நீ 14 வருஷம் காட்டுக்கு போன்னு சொன்னாலும் அதே முகம் தான். இதுதான் ராமர் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். சமதம், சுக துக்கத்துக்கு சமமாக அப்பா கூப்பிட்டு சொல்றாரு. விஸ்வாமித்திரரை பார்த்தேன், நான் வரேன் சார் விஸ்வாமித்திரன், நான் இந்த பசங்களை கூப்பிடாதீங்க, எனக்கு ரொம்ப பிரியம் ராமன்னாக்க, ராமனையும் லட்சுமணியும் பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது சார், நான் உங்களுக்கு வரேன், நான் இந்திரனையே ஃபைட் பண்ணுவேன், உங்களுக்கு நான் உதவ மாட்டேனா அப்படின்னு. அதெல்லாம் விஸ்வாமித்திரர் சொல்லிட்டாரு, ஐ வாண்ட் ராமர், ராமர் தான் என் கூட வரணும் அப்படின்னு 2 பேரையும் கூட்டிட்டு போறாரு தாரக வதத்தம் பண்றதுக்காக இல்லையா? இங்க அரக்கர்கள்லாம் பாக்குறாங்க நாங்க பண்ற யாகத்தை, இந்த அரக்கர்கள் எல்லாம் கொல்லக்கூடிய சக்தியானது இந்த பசங்க வேணும், எனக்கு 2 போர் வீரர்கள் வேணும் அப்படின்னு தைரியமா 14 வயசுல 2 பேரையும் கூட்டின்னு போற. 2 பேரையும் கூட்டின்னு போகும்போது அவருக்கு நிறைய கத்துக் கொடுக்குறாரு இல்லையா? விஸ்வாமித்திரரானவர் எப்படி ஃபைட் பண்றோம், எப்படி பிஹேவ் பண்ணணும் எல்லாத்தையும் ரொம்ப. அங்கதான் இவர் என்ன பண்றாரு, ஐயோ இந்த பசங்க எல்லாம் பாவம், ராஜா வீட்டு பசங்க கட்டில படுத்துட்டு பயம், நம்ம பாட்டுக்கு இவங்களுக்கு கொண்டு வந்து யாகசாலைக்கு கூட்டு வந்து அப்படி போய் மணல் மேடுல போய் படுக்க வைக்கிறோமேன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய சருவிகள் எல்லாம் எடுத்துன்னு வந்து அதுல படுக்க வச்சாரா ராமரை. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, காலங்காத்தால சந்தியா வந்தனம் பண்ணணுமேப்பா, நீங்க எல்லாம் சின்ன பசங்க, உங்க அரண்மனையில இருந்து பழக்கம் வந்துருச்சு, இங்க நம்ம காட்டுல இருக்கோம், எழுதுங்க
அப்படின்னு கூப்பிட்டாராம். அததான் வெங்கடேஷ சுப்பிரபாதத்துல முதல்ல வச்சார். ராமாயணத்துல வர ஸ்லோகம் தான் இது. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமான்மிகம் தெய்வீக ஆன்மிகம். கர்த்தாவை சந்தியாவனம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், சண்டைக்கு போகணும், அரக்கர் எல்லாம் வருவாங்க, இதெல்லாம் காரணம் இருக்கு, எழுந்திருப்பா அப்படின்னு கூப்பிட்டு எழுப்பினாராம் இல்லையா. இப்படி ராமனுடைய கதைகளை பார்த்தோம்னாக்க அது என்ன சமத்தா பாருங்க. சுகமும் அவர் அரண்மனையில இருந்தவர், அந்த சுகமும் ஒண்ணுதான், அவருக்கு இங்க காட்டுல கொடுக்கறதும் ஒண்ணுதான். விஸ்வாமித்திரரோட நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னாலும் அதே முகம்தான், நீ 14 வருஷம் காட்டுக்கு போனாலும் அதே முகம்தான். எப்பேற்பட்ட ஒரு மனதிடம். இதுதான் வேதாந்திகள்லாம் கத்துக்கொள்ள வேண்டிய, ராமாயணத்துல கத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இவைகள் தான் இல்லையா. நம்ம கதை பார்த்தோட போயிடுறோம், நம்ம கதை அப்படின்னு சொல்ல போறதுக்காக இல்ல. ராமாயணம் முழுக்க அந்த அவருடைய அஷ்டோத்திரத்தை பார்த்தா நம்ம எவ்வளவு வரைக்கும் மிதபாஷினே நமஹா பூர்வபாஷினே நமஹா இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட கேட்கணும். முதல்ல நம்ம பேசணும். அதுதான் வந்தாரு, நான் பெரிய ஆளு, அவர் சின்ன, அவர் வந்தாரு இல்ல அவர் தான் பேசணும் அப்படின்லாம் இருக்க மாட்டார் ராமர். முதல்ல அவர் பேசுவார், என்னப்பா சவிக்கமானு முதல்ல அவர் தான் முதல் விஷ் கொண்டாரு இல்லையா. அப்படி இருக்கணும். இதெல்லாம் கத்துக்கொள்ள வேண்டும் ராமனுடைய ட்ரைட்ஸ். இப்படி சுகம் துக்கம் ரெண்டுத்தையும் சமமா பாவிக்கிறது முடியுமான்னு கேட்டா ராமாயணம் முழுக்க இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இருக்கு. ஆனால் இட் இஸ் பாசிபிள். இததான் நாம வரவேற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக சொன்ன. ஜனகாந்தாஜ்வராதீனாம் பிராப்த காலே சுகாதிபிஹி விகாரஹீனதா ஏவ ஸ்யாத் சுகதுக்க சமானதா. சுகத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய பணம், ஸ்திரீகள், இவர்கள் எல்லாம் மாறுதல் அடைந்து வச்சான உடம்புக்குள்ள எந்த மாறுதலும் அவ இருந்தா, தனம் வந்தது போயிட்டு, பொண்டாட்டி வந்தா போயிட்டா, ஒரு சேஞ்சும் வரக்கூடாது உங்க கையில இல்ல. உங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு சார், இருக்கட்டும் வந்துருச்சு, என்ன பண்றது, அனுபவிச்சுதானே ஆகணும். அதுக்காக ஒரே டென்ஷன் ஆகக்கூடாது. வியாதி வந்துருச்சு சார், கேன்சர் வந்துருச்சு சார், நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படி எல்லாம் ஒண்ணுமே டென்ஷன் ஆக வேண்டாம். சமதுக்கம் சமமா பார்க்கணும். சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பார்க்கணும். சுகத்துக்கு காரணமான செல்வம், ஸ்திரீ எல்லாம் வந்து போயிட்டாலும் அது உங்களுக்கு அஃபெக்ட் மாடிஃபிகேஷன் வரக்கூடாது உங்க மனசுல. துக்கத்திற்கு காரணமான ஜுரமானது வந்துருச்சுனாலும் உங்ககிட்ட எந்த மாடிஃபிகேஷனும் இருக்கக்கூடாது. விகார ஹீனதாயேவ இதுதான் வரணும். சுகதுக்க சமானதா, இதுக்கு பேர் தான் சுகதுக்க சமானதா அப்படின்னு. அதற்கு பிறகு 16வது சொன்னார். 16வது என்ன நம்ம பார்த்தோம்னா, பகுமானத்தினால ஆசக்தி இல்லாமல் இருக்கிறது. இன்னொருத்தர் நம்மளை பிரைஸ் பண்றதுனால அப்படியே நம்ம அணுக்குளிர்ந்து போறதுன்றதே வேண்டாம் இல்லையா. பிரைஸ் பண்ண அவர் ஏதோ பிரைஸ் பண்றப்ப அவருக்கு என்ன மனசுல தோணிச்சு சார், என்ன பார்த்து பிரைஸ் பண்ணணும்னு போன இல்ல. சப்போஸ் நல்ல மனுஷனா இருக்காரு, ஒருத்தர் பிரைஸ் பண்ண அவர் ஒன்னும் எதிர்பார்க்கல, சொன்னா ஓகே அதை எடுத்துங்க. இன்னொருத்தர் இருக்காரு உங்களை பிரைஸ் பண்றாரு, அவருக்கு காரியம் வேணும் ஆகணும்ன்றதுக்காக பிரைஸ் பண்றாரு. இப்படி எல்லாம் இருக்கு. எதுவாக யார் வந்து உங்க பகுமானப்படுத்தினாலும் உங்களை பிரைஸ் பண்ணாலும் நீங்க அசையாமல் இருக்க வேண்டும். அதனால அது கனம் உங்களுடைய தலைக்கு ஏறிடக்கூடாது. யூ பி கிரவுண்டட் இல்லையா, அந்த கிரவுண்ட்லயே இருக்கணுமே தவிர அது தலைக்கு ஏறவே கூடாது எவ்வளவு உங்களை பிரைஸ் பண்ணாலும் இல்லையா. சிரேஷ்டம் பூஜ்யம் விதித்வாமாம் மானயந்து ஜனாபுவி இத்யாசக்தியா விஹீனத்வம் மானானாசக்தி ருச்யதே. எல்லாரும் என்ன வந்து பெரியவனா நினைக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை. மதிக்கணும் சார், நான் கல்யாணத்துக்கு போனா என்ன மதிக்க மாட்டேன்றாங்க சார், என்ன சாப்பிட கூப்பிடான்னு நான் போக மாட்டேன் சார் அப்படின்னு. இவனுக்கு என்ன எங்க பார்த்தாலும் ரிகக்னிஷனுக்கு அலையறான் பாவம். என்னத்துக்கு ரிகக்னிஷன் நமக்கு இல்லையா. என்ன யாரும் மதிக்கல, அவர் கூப்பிடலன்னா நான் போக மாட்டேன். இதெல்லாம் வந்து பாவம் இம்மெச்சூர்டு மைண்ட். ஒரு மெச்சூர்டு ஆளா இருந்தா என்ன நினைக்கணும், என்ன நம்ம சாதாரண ஆளு, நான் என்ன பெரிய ஆளா, என்ன வந்து அவர் கூப்பிடணுமா, ஏதோ போன்ல கூப்பிட்டார் அது போதுமே அப்படின்னு நினைக்கணும். இல்ல நம்ம அப்படி இல்லை, நேரில் வந்து கூப்பிடல சார், உட்கார வச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து வேதாந்தம் படிக்காததுனால வரக்கூடிய ப்ராப்ளங்கள். இந்த வேதாந்தங்கள்லாம் படிச்சா நமக்கு இன்னும் பிரம்மஞானம் வரல, நம்ம எங்க இருக்கோம், இன்னும் படிக்க வேண்டிய விஷயங்கள் கோடியா இருக்கு. எத்தனையோ புத்தகம் அடிக்க இருக்கு, ஒன்னும் தெரியாம உட்கார்ந்துருக்கு. ஏதோ ஒரு 4 புக்கை படிச்சுட்டு நான் படிச்சவான்னு சொல்லிட்டு இருந்தா படிக்க வேண்டிய புக்கை நினைச்சு பார்த்தா ஐயோ
அந்த ரிச்சாக்காரனுடைய அறிவை விட என்னுடைய அறிவு ரொம்ப மோசம்ன்றது தெரிஞ்சிருச்சுன்னா உனக்கு அது ஏறாது, அந்த எண்ணமானது ஏறாது. இந்த வேதாந்தமானது உங்களுக்கு வினயத்தை கத்துக் கொடுக்கும். இது என்ன ஆச்சுன்னா, இவங்க இந்த அறகுறையா இருக்கிறவங்களுக்கு நான் சிரேஷ்டன், நான் ரொம்ப பவர்ஃபுல் ஆளு, நான் கம்பெனில மேனேஜரா இருக்கேன், என் கீழே ஒரு 250 பேர் நான் வந்தானே கதவு திறக்கிறதுக்கு ரெடியா இருக்கான், என்ன கூப்பிடுறதுக்குன்னு ஒரு மொழி ஒரு மெத்தட் இருக்கு இல்ல, ஒண்ணு எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி என்னையும் கூப்பிடுவானா அவன் இல்லையா? எனக்கு பவர் இருக்குல்ல, நான் கார்ல போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு நான் பெரியவன் அப்படின்னு நினைக்கிறது. பூஜ்யன், நான் பூஜ்யன், என்னதான் எல்லாரும் வந்தனம் பண்ணோம், நான் காலம் சஞ்சாவனம் பண்ணிட்டு இருக்கேன், அவன் தான் ஒன்னும் பண்றதே கிடையாது, அதனால நான் ஒருத்தி இப்படி ஒரு நினைப்பு இல்லையா? இப்படி விதிப்பா மகம் இந்த இங்க என்ன சிரேஷ்டன் சிறந்தவனாகவும் பூஜிக்கத்தக்கவனாகவும் தெரிந்து கொண்டு ஜனாகா மானையன்டு என்னை கௌரவிக்க வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறான். என்ன ஆச்சு, நீ பண்ண பெரிய ஆளா என்ன, டெய்லி நிறைய பூஜை பண்ணுவார் சார், பூஜை பண்ணுவார் சார் அப்படின்னாக்க அதுக்கு கௌரவம். பூஜை பண்ண அவருக்கு வேற வேலை இல்ல, 5 மணி நேரம் பண்ணாரு, அவ்வளவுதான் நான் விஷயம், எனக்கு வேற இல்ல, நான் அந்த காரியத்தை பண்ணேன் அவ்வளவுதான், அதனால நான் பெரிய ஆள் ஆயிடுவேனா, அதனால எல்லாரும் எனக்கு மதிப்பு கொடுக்கணுமா, அம்மா பூஜை பண்றாரு இப்படின்னு நினைக்கலாமோ? நினைச்சானா என்ன அர்த்தம்? சின்ன மைண்டட் ஃபெலோ, சிக்கன் மைண்டட் ஃபெலோ. அவன் தான் இப்படி எல்லாம் நினைப்பான், நான் பெரிய ஆளு, என்ன பூஜிக்கத்தக, எல்லாரும் என்ன மதிக்கணும், பூஜை பண்ணணும். என்ன இப்படி மானையன்து ஜனாஹா புரி, இந்த உலகத்துல என்னை சிறந்தவனாக கருத வேண்டும், என்னை பூஜிக்க தகுந்தவனாக குறித வேண்டும், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவெல்லாம் இன்டெலிஜென்டா இருக்கணும் சார், பார்த்து கண்டுபிடிக்கணும். கண்டவன்லாம் என்கிட்ட போய் கூப்பிடுறானு, என்னுடைய வேலை என்ன, நான் எப்பேற்பட்ட உபாசகன், இதெல்லாம் தெரிய வேணாமா? தெரிஞ்சு என்ன அவர் கௌரவப்படுத்த வேண்டாமா இல்லையா? எனக்கு எப்படி வேஷ்டி கொடுத்து அதை கொடுத்து எல்லாம் கொடுத்து எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி என்ன கூப்பிடலாமா? பிக்கலோ அப்படின்ற நினைப்பு எப்போ வந்துட்டோ அவனுக்கு வேதாந்தம் போகல அப்படின்னு அர்த்தம். நான் சிரேஷ்டன், நான் பூஜ்யன் அப்படின்னு நினைச்சுட்டு ஜனங்கள்லாம் மானையன் டூ அப்படின்னு இது ஆசக்தியா, இந்த ஆசக்தி இருக்குல்ல, இந்த எதிர்பார்ப்பு, இது இல்லாமல் இருக்க வேண்டும். இதுதான் விஹீனத்துவம், இந்த விருப்பம் இல்லாமல் இருக்கிறது இல்லையா? இதுக்கு பேர் மானான ஆசக்தி. எல்லாரும் என்ன மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு என்ன ஏன் வந்தது அந்த பழக்கம்னே தெரியல. எங்க போனாலும் நான் என்னை தனியாக கவனிக்க வேண்டும் எதிர்பார்க்கிறாங்க. போனேன் சார் கல்யாணத்துக்கு, என்ன கவனிக்க கூட இல்ல சார் அந்த மாமி, அப்படியே போயிட்டா சார். அந்த மாமி ஏதோ பாவம் பிரச்சனையில இருக்கா, பாவம் உங்களை கவனிக்கல, என்ன அப்படிதான் நீங்க எடுத்துக்க, அப்படி எடுத்துக்கிறது இல்ல இல்லையா? என்ன நான் போனேன் சார், அவர் வந்தாரு, எல்லாரையும் ரிசீவ் பண்றாரு, நான் பக்கத்துலயே நிக்கிறேன், என்ன பார்க்க கூட இல்ல, உங்க வீட்டு கல்யாணத்துக்கு இன்னும் போறேன்னா பாரு. அவர் ஏதோ காரியம் பாவம் பார்க்கல போனாரு. இவன் பாருங்க இவன் எதிர்பார்க்கலாம், புகழ் வேணும், இவனை பார்த்து ரெகக்னைஸ் பண்ணணுமா எல்லாரும். இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனால் நீ வேதாந்தத்துக்கு லாயக்கு இல்ல, இதை விடு அப்படின்னாரு. நான் சிரேஷ்டன்ற எண்ணம் வரக்கூடாது, நான் பூஜ்யன்ற எண்ணம் வரக்கூடாது, என்ன 4 பேர் மானனம் பண்ணணும்னு நினைக்க கூடாது, அதுல ஒரு விருப்பம் இருக்கக்கூடாது. இந்த விருப்பம் இல்லாதது எதுவோ அதுக்கு பேர் மானனா ஆசக்தி இது ருச்சதே அப்படின்னு சொன்னார். இதுதான் தெரிந்து கொள்ள வேண்டிய. இதெல்லாம் நம்ம ரொம்ப பிராக்டிக்கல் பாருங்க, இதெல்லாம் தெரியவே இல்லை இல்லையா? அதற்கு பிறகு இப்போ 15 ஆச்சு, 16 ஆச்சு, 17வது. எப்பொழுதும் தனியா ஒரு காரியத்தை செய்யக்கூடிய திறமையே இல்லை. எதுவா இருந்தாலும் மாமா கேட்கிறேன், பெரியப்பா பையனை கேட்கிறேன், தான் எதெல்லாம் அப்பா கிட்ட அட்வைஸ் கேட்கலாம். எல்லாத்துக்கும் அவாளையே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியுமா? நம்ம தெரிஞ்சு வேண்டாம். என் பொண்ணுக்கு கல்யாணம்னா சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், எனக்கு மாமா பாத்துப்பாரு சார், எங்க சம்பந்தி பாத்துப்பாரு சார், அவரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் கத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்க, அது ஒரு ஆட்டிடியூட் இல்லையா? இப்ப அதை கண்டனம் பண்றாரு. சச்சிந்தனஸ்ய சம்பாதஹ விக்னோயம் நிர்ஜனே ததஹ ஸ்தேயம் இத்யேக ஏவாஸ்தி சேத் சைவ ஏகாந்தசீலதா. எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப் பண்ண, தனியா ஒரு காரியத்தையும் செய்யக்கூடிய யோகியதை இல்லாம இருக்கக்கூடியது. தனியாக வாழறதுக்கு பயம், ஐயோ நான் தனியா இருக்க மாட்டேன் சார் அப்படின்னு. எவ்வளவு வயசு 65 ஆச்சு, அவர் போய் சொல்றாரு, ஐயோ
நான் தனியா வீட்டுல இருக்க மாட்டேன் சார், நீங்க யாரும் வரமாட்டீங்களா அப்படின்னாக்க அவர் என்ன பண்றது? தனியா வாழ தெரியாம டிபெண்ட் ஆன் வைஃப் பசங்க யாராவது வரணும், தனியா இருக்கிறதுக்கு யோகியதை இல்லை. இப்படி இருந்தா எப்படி அவர் மெச்சூரிட்டி ஆனது வரும்? சச்சிந்தனஸ்ய சம்பாதஹா, பாருங்க, சம்பாதஹா அப்படின்னாக்க இந்த ஜனக்கூட்டம், இவர்கள் கூட்டத்திலேயே இருந்து பழகிட்டார். சத்து சிந்தனஸ்ய, பிரம்மத்தை சிந்தனை செய்வதற்கு நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருந்தா ஏதோ நல்ல காரியம் பண்ணுவீங்க, சாமியை நினைப்பீங்க, வேதாந்தத்தை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்ப்பீங்க. இப்போ இந்த மாதிரி உங்க கூட யாராவது இருந்தா உங்களுக்கு தடை தானே அது வீட்டுல இல்ல? யாராவது ஒருத்தர் கூட இருந்தாருனாக்க உங்களுக்கு இடைஞ்சல் இல்லையா? இது நீங்க பிரம்மத்தை பத்தி சிந்தனை பண்ணலாம்னு நினைச்சுன்னு போறீங்க. இன்னைக்கு படிச்சோம், இன்னைக்கு உட்கார்ந்து அதெல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலான்னு பார்த்தா யாராவது உட்கார்ந்து உங்களுடைய படிப்பை கெடுத்தாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்து பாருங்கன்னா இடைஞ்சல் தானே அது. இப்படி கும்பல் இடைஞ்சல் பண்றது இருக்க விக்னஹா, இப்படி இடைஞ்சல்கள் வரும். ஆகையினால நீங்க என்ன பழகணும்னா நிர்ஜனே இல்லையா, ஸ்தேயம் இது, ஜனங்கள் இல்லாத நிம்மதியா இருக்கணும், யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருந்து வீட்டுல உட்கார்ந்து சௌரியமா இருக்கணும்ன்றத பழக வேண்டும். நிர்ஜனே ஸ்தேயம் இது, நிர்ஜனமான இடத்துல இருக்க பழகணும். ஏகையேவ அஸ்தி சேத், நான் ஒருவனாகவே இருப்பானே ஆனால் சயேவ ஏகாந்தசீலதா, அதுதான் ஏகாந்தசீலன். எப்பொழுதும் ஏகாந்தமாக ஏகாந்தே சுகமாஷ்யதாம் அப்படின்னு ஆச்சாரியார் சாதன பஞ்சகத்துல நமக்கு சொல்றது. இவர் விவித்த தேசே சுகாசனஸ்தான்னு பகவத்கீதை நமக்கு சொல்லி தர்றாரு. உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த வச்சுக்காதீங்க. அந்த சமயத்துல காத்தால எழுந்து, நம்மளுடைய டைம் அது 8 மணின்றது, காத்தால 5 மணில இருந்து 8 மணி, நோபடி ஷுட் டிஸ்டர்ப் இல்லையா? ஏகாந்தமா நம்ம காரியத்தை கவனிக்கிறதுக்காக பகவான் கொடுத்த சாத்வீகமான ஒரு காலை பொழுது அது இல்லையா? அப்போ இது எல்லாம் நினைப்பெல்லாம் சாத்வீகமாகத்தான் இருக்கும். இப்படி தனிமையை பிராக்டிஸ் பண்ணணும் வீட்டுல உட்கார்ந்து 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 இல்லையா? தனிமையில இருந்தாதான், ஏன்னா ஒரு காலத்துல சன்னியாசம் வாங்கிட்டு தனியா போய் தான் ஆகணும். அப்ப யாரும் உங்களுக்கு உடம்பு இல்லைன்னாக்கா யாராவது கொடுப்பாளா? ரசம் கொடுப்பாங்களா உங்களுக்கு? இல்லைன்னாக்கா எங்கேயோ குளிர்ல படுத்துக்க வேண்டியதான். நீங்க என்ன தருத்தல வாசகா அங்கேயே போய் உட்கார்ந்து கறந்தா உங்களுக்கு பிஷ பாத்திரம். அப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழணும்னா இப்பவே ட்ரைனிங் வரணும் இல்லையா? ஆகையினால இந்த வேதாந்தம் படிக்கும் போதே இந்த ஆட்டிடியூட் எல்லாம் வரணும். நல்ல விஷயத்தை சிந்தனை செய்யணும்னாக்க இந்த வீட்டுல ஜனக்கூட்டம் இருந்ததுன்னாக்க இடைஞ்சலா போயிடும். அதனால நீங்க என்ன பண்ணா, ஜனங்கள் இல்லாத இறக்கத்தை இருந்து பழக வேண்டும். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறதோ தனித்து இருப்பதற்கு அதை அப்படி பிராக்டிஸ் பண்ணுவதா ஏகாந்த சீலன்ற பட்டமானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஏகாந்த சீலனா இருக்கவன் தான் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை உணர முடியும், வேதாந்தத்தை உணர முடியும். அதுக்கு மனப்பிரசாதம் வேணும்னாக்க இந்த ஒரு ஆட்டிடியூடையும் வளர்த்து கொள்ள வேண்டும், ஏகாந்தத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆச்சாரியா நமக்கு சொல்லித்தர. சச்சித்தனஸ்ய சம்பாதஹா இல்லையா, விக்னோயம் நிர்ஜனே ஸ்திதஹா. நம்மளுடைய சத்ரூபமாக பிரம்மத்தை சிந்தனை பண்றதுக்கு இந்த ஜனமானது இடைஞ்சலாக இருக்கும். ததஹா நிர்ஜனே ஸ்தேயம் இது. அதனால ஜனங்கள் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்க, எல்லாரும் அப்பப்போ நடுவுல ரெக்லூஸ் அப்படின்னு போய் அப்படி பிராக்டிஸ் பண்ணிக்கணும். தனியா வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளே போய் ஏதோ குழம்போ ரசமோ பண்ணிக்கிறேன், நானே போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன், ஏதோ பண்ணிக்கிறேன். எனக்கு தனிமை ரொம்ப முக்கியம். இது இந்த டிபெண்டன்ஸே கூடாது, இன்னொருத்தரை நம்பி வாழறதுன்றதே கூடாது. இதெல்லாம் பின்னாடி போய் அஃபெக்ட் பண்ணும். இந்த தைரியம் வரணும். இதுக்கு பேர் தான் ஏகாந்த சீலதான்னு பேரு. இதை வளர்த்து கொள்ள வேண்டுமோ, ஒவ்வொரு யாரெல்லாம் வேதாந்தம் படிக்க வராளோ அவளுக்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. அதற்கு பிறகு 18வது கடைசியா சொல்றாரு ஒண்ணு, சம்சார பந்த நிர்முக்தி கதா ஜடிதி மே பவேத் இதியா சுத்ருடா புத்தி ஈரிதாத முமுக்ஷதா முமுக்ஷுதா மோக்ஷோ மே மோக்ஷம் மே மோக்ஷா மே ஸ்யாத் இதி முமுக்ஷா. எனக்கு மோட்சம் வர வேண்டும் என்று நினைக்கணும். திருப்பி ஒரு தடவை அம்மா வயிற்றுல போய் போந்து இந்த மாதிரி உட்கார்ந்து 10 மாசம் பண்ணிட்டு இருக்கிறதுனா நடக்காத காரியம். எத்தனை கஷ்டம்.
என்னால கஷ்டம், அந்த எலும்பு குட்டது எல்லாமே எப்படா வெளியில வருவேன்னு தெரியாம அவஸ்தை. இப்படி ஒரு அவஸ்தை வேணுமா எனக்கு? இன்னொரு தடவை என்ன அம்மா சாப்பிடுற சாதம் எல்லாம் வந்து குத்துறது இல்லையா அப்படிங்கிற நைஷ்கர்மி ஸ்திதியில அதெல்லாம் பார்த்தா தைத்திரிய வார்த்திகத்துல எழுதுறதெல்லாம் பார்த்தானாக்க எனக்கு பயம். அந்த ஹீட்டு இல்லையா, இவ சாப்பிடுற அந்த ஜாகராக்னி அது போய் என்ன கொண்ட இன்னொரு தடவை அம்மா வயிற்றுக்குள்ள போகணும்ன்ற எண்ணமே கூடாது. போதும் போதும் நான் பண்ணதெல்லாம் இந்த உலகத்திலிருந்து தப்பிக்கணும், எப்படியாவது சன்னியாசத்தை வாங்கிட்டு முக்தியை அடைய வேண்டும், ஜீவன்யேவ முக்தி பெற வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கிறத. இந்த சம்சார பந்தத்துல ஒரு எரிச்சல், என்னையா சம்பத் எல்லாரும் இப்படி இருக்காங்க இல்ல, எப்ப பார்த்தாலும் இதை பேசிட்டு இருக்காங்க அதை பேசிட்டு இருக்காங்க, யாரும் உருப்படியான பிரம்மத்தை பத்தி நினைக்கவே மாட்டேன்றாங்க இல்லையா. பாலஸ்தாவது கிரீடா சக்தா, தருணஸ்தாவது தருணி சக்தா, விருத்தஸ்தாவது சிந்தா சக்தா, பரே பிரம்மணி கோபின சக்தா அப்படின்னாரு இல்லையா ஆச்சாரியார். பாருங்க, இந்த பையன் விளையாட்டுலயே இருக்கான், எப்ப பார்த்தாலும் இந்த குழந்தையானது பாலஸ்தாவது கிரீடா சக்தா. இந்த பையன் என்ன கொண்டாடி பேச்சு இந்த பொம்பளுக்கு நேடிய போய் அவன் இந்த வயசுல அவன் வயசானவர் அவராவது ஒழுங்கா வேதாந்தம் படிப்பாரான்னா அவர் அப்படி வாக்கிங் போயிட்டு கவலைப்பட்டு அப்படி உட்காந்துருக்காரு. என் பையன் என்ன மதிக்கிறது இல்ல சார், என் பொண்ணு மதிக்கிறது இல்ல சார், எதையாவது சொல்லிட்டு கவலைப்பட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த பரபிரம்மத்தை யாருமே நினைக்க மாட்டேன்றான்னு ஆச்சாரியார் இந்த சில வருஷம் விட்டாரு இல்லையா. இந்த சம்சார பந்தத்திலிருந்து திருமுக்தி, இந்த கட்டிலிருந்து விடை வரணும். எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க வேதாந்த சாரத்துல சொல்றாரு, நம்மளுடைய குடிமையில தீ பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன் நானு, திடீர்னு தீ பிடிச்சிருக்கு ஓடி போய் கிணத்துல குதிப்பேன். ஏன் பக்கத்துல என்ன நீர்நிலை இருக்கோ அப்படி போனோம். அந்த அளவுக்கு வைராக்கியம் வரணும். இந்த உலகத்தை பார்த்து இந்த குடும்பத்தை பார்த்து எப்படா இதை விட்டு வெளியில போவோம் நம்ம அப்படின்னு சர்வபந்த நிர்முக்தி, இந்த பந்தங்களிலிருந்து முக்தி பெற வேண்டும். கதா எப்பொழுது அப்படின்னு ஜட்சி மேபவ, சீக்கிரம் வராதா, எனக்கு சீக்கிரம் வராதா, வேதாந்தத்துக்கு வந்தவனுடைய கவலை எல்லாம் என்ன, சீக்கிரம் இந்த நிலைமை வராதா, எனக்கு அந்த பிரம்மத்தை அறிய மாட்டேனா, இந்த பந்தத்திலிருந்து விடுதலை அடைய மாட்டோமா அப்படின்ற யா சுதிருடா புத்தி, திடமான ஒரு புத்தி, மிகவும் உறுதியான புத்தி எதுவோ அதுக்கு பேர் தான் சார் முமுக்ஷுதா. முமுக்ஷம் மோக்ஷோமிச்சா அப்படின்னு சொல்றீங்களே, முமுக்ஷுன்னா என்ன அர்த்தம், மோக்ஷம் இச்சா முமுக்ஷா, எனக்கு விடுதலை வேண்டும். இந்த குடும்பத்தோட பெண்ணு எல்லாரும் இவர்களோட அஜானிகளோட ரொம்ப வெட்டமா இருக்கு சார், உட்கார முடியாது, எவ்வளவுதான் சார் பொறுத்துக்கிறது, எனக்கும் புரிய மாட்டேங்கிறது, அவனுக்கும் புரிய மாட்டேங்கிறது, உலகம் இப்படி இருக்கு, யாரும் வரமா. அதனால வேதாந்திகள் they are all uncomfortable with general public இல்லையா, அது நேச்சுரல் தானே. அவளுடைய ஐடியாஸ் எதுவுமே இங்க சரியா வராது, அதனாலதான் அவளுக்கு சன்னியாசி எது. அப்பா உங்களால தான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சரியா வராது, உங்களால மற்றவாளுக்கும் தொந்தரவு, மற்றவர்களால உங்களுக்கும் தொந்தரவு, போய் சேருங்கய்யா நீங்க அப்படின்னு சன்னியாசத்துக்கு அதுக்காக தான் ஆனப்பிரசனான உடனே போயிடுங்க. ஒண்ணு பிரம்மச்சரியாதேவ பிரபரஜன், இல்ல விஹி பூத்வா வணி பூத்வா பிரபரஜன், இல்ல கிரகத்துக்கு போய் வணியில போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு பிரபரஜன், இப்படி சன்னியாசத்தை வாங்கிட்டு போங்க. இது ஒண்ணுதான் வழி தப்பிக்கிறதுக்கு. ஆகையினால முமுட்சுதா வரணும்னா வேதாந்தத்துல சத்த இருந்ததுன்னா தான் இந்த உபரதியின் மூலமாக இந்த சன்னியாசி பென்ட் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் முமுட்சுதா. இப்படின்னு இதெல்லாம் யாருக்கு இருக்கோ மனப்பிரசாதம் வேணுமே. ஆனால் இப்ப சொன்ன இந்த 18 ஞாபகம் வச்சுக்கணும். அதை என்ன சொல்லியிருக்காரு அப்பான, மனப்பிரசாதா யத் சத்வே யதபாவேன சித்தியதி. இந்த 17 இருந்ததே ஆனால் உங்களுக்கு மைண்ட் கண்ட்ரோல் வரும். இதெல்லாம் இல்ல, இதுல இருக்கிறதெல்லாம் குறைவா இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ஜென்மால மன தெளிவானது ஏற்படாது அப்படின்னு ஆச்சாரியார் ஒரு பாயிண்ட் பிளாங்கா ஒரு ரூலிங்க கொடுத்துட்டார் இல்லையா. இது இருந்தால் வரும், எது இருந்தா எது வருமோ அது இல்லையா. மண் இருந்தா தானே குடம் வரும், மண் இல்லைன்னா குடம் எப்படி வரும். எதுனா என்ன சம்பவத்தை தத்து தற்ற காரணம், எதுக்கு காரணம் உங்களுக்கு மனப்பிரசாதத்துக்கு எது காரணம். இப்ப நான் சொன்னேன் 18, அந்த 18 எவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ண அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். பிரம்மச்சரியம், அஹிம்சா, சகல பிராணிகளிடத்திலும் தய, அப்புறம் ஆர்ஜவம், நேர்மை, அப்புறம் விஷயத்துல பற்று இல்லாமல் இருக்கிறது, சௌச்சம், அதுக்கப்புறம் தம்பரகிதம், சத்தியம், மமதாரகிதம், ஸ்திரம், அபிமான ரகிதம், ஈஸ்வர தியானம், பிரம்ம வித்துகளோடு இருக்கிறது, ஞான சாஸ்திரத்திலேயே ஈடுபாடு,
சுகதுக்கங்களில் சமமாக இருப்பது, பகுமானத்தில் ஆசை இல்லாமல் இருப்பது, தனித்திருந்து பழகுவது, மோட்சத்தை அவளுடன் எதிர்பார்ப்பது. 18 இருந்ததே ஆனால் உங்களுக்கு சமம் வில் ஒர்க், மனத்தெளிவானது ஏற்படும். மனத்தெளிவு ஏற்பட்டதுன்னா அதுக்கப்புறம் லைஃபே ஜாலி, எல்லாரையும் நீங்க ரசிக்கலாம். ஆல் ஆர் குட், எல்லாரையும் நீங்க சந்தோஷத்தோட எதிர்கொள்ளலாம். எங்க இருந்தாலும் நீங்க போகரத்தோவா யோகரத்தோவா, நீங்க சன்னியாசியா போனா என்ன, வீட்டுல கிரகஸ்தனா இருந்தா என்ன, இந்த மெச்சூரிட்டி வந்துடுச்சுன்னா அவதான் லைஃப் இஸ் சோ ஹாப்பி, பிரசன்னமாக இருக்கலாம் அப்படின்னு மனப்பிரசாதம் ஏற்பட்டு விட்டதே. ஆனால் இடம் எந்த வீட்டுல இருந்தா என்ன, சின்ன வீட்டுல இருந்தா என்ன, பெரிய வீட்டுல இருந்தா என்ன, 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்தா என்ன, குடிசைல தங்கினா என்ன, மாட்டு பொண்ணோட இருந்தா என்ன, சண்டை போடுற பையனோட இருந்தா இல்ல, அன்பை போடுறவங்களுடைய பையனோட இருந்தா எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுதான். ஆல் ஆர் குட், இப்படி பழகி கொள்ள வேண்டும் அப்படின்னு 18 சொல்லி இதுக்கு பேரு சமம் அப்படின்னு விட்டார். இப்ப 2வது சமம், தமம், திதிக்ஷா இல்லையா, உபரதி, ஸ்ரத்தா, சமாதானம் சொன்னோம். இப்ப இவ்வளவு நேரம் நமக்கு சொன்னதே சமத்துக்கே இவ்வளவு எடுத்துட்டா. இப்ப அடுத்து நாம போக போடைய டாபிக் என்ன, தமம். தமம்னா என்ன, இந்திரிய கண்ட்ரோல். இந்திரிய கண்ட்ரோல்னா என்ன, இப்ப நம்ம இதெல்லாம் சொல்லியாச்சுல, இதுல இருந்து வரணும். இதெல்லாம் இருந்ததுனால இவனுக்கு இந்திரியத்தை இவனால் நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல போற. பிரம்மச்சரியாதி தர்மைஹி புத்தே தோஷ நிவృత్తயே தண்டனம் தமயித்யாஹு தமசப்தார்த்த கோவிதாக. தமசப்தத்தை அறிந்தவர்கள் கோவிதாக அப்படின்னாக்க என்ன அர்த்தம், பெரியவர்கள். கோவிதா அப்படின்னு ஒரு பரீட்சை வைக்கிறான் இல்லையோ, அப்படின்னு என்ன, பண்டிட். கடைசி பரீட்சைக்கு பேரு கோவிதா அப்படின்னு. கோவிதான்னு அர்த்தம் இத பண்டிட், இல்லைன்னாக்கா பண்டிட் அப்படின்னு, இல்லைன்னா பிராக்யன், அப்ராக்யா அப்படின்னு பேர் வைப்பாங்க. இப்படி இவர்கள்லாம் தமத்தை பத்தி சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 109 இருந்து 128வது ஸ்லோகம் வரைக்கும் விளக்கி சொன்னேன்னா, பிரம்மச்சரியத்துல ஆரம்பிச்சு முமுட்சுத்துவம் வரைக்கும் 18 சாதனம். அதை மனசுல வச்சுட்டு தன்னைத்தானே அதை புரிந்து கொண்டு இப்படி தனக்குத்தானே சிக்ஷை கொடுக்கறதுக்கு பேரு தான் தமம் அப்படின்னு பேரு. அப்படின்னு அதுக்காகதான் சமத்தோட இதை சொல்லிட்டு அப்படியே லேண்ட் ஆயிட்டார். இந்த 18 இருக்கிறவனுக்கு இந்திரியமானது கண்ட்ரோலாக இருக்கும். இவன் தான் வேதாந்தத்துக்கு அதிகாரியாவான். இதுக்கு பேர் தான் தமம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தமத்தை பத்தி சொல்லுவார். சனிக்கிழமைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.